ஏண்டா வச்சிருக்க அரியரை பாஸ் பண்ண துப்பு இல்ல, ஆனா அந்த வானர கூட்டங்களோட சேர்ந்து கபடி மட்டும் ஆடுவீங்களோ? அட என்னப்பா நீங்க, நான் அவங்க கூட எல்லாம் சேர்றதே இல்ல. அவனுங்களை பார்த்தே 6 மாசம் ஆகுது. இப்ப எல்லாம் ஃபுல்லா படிப்பு படிப்பு படிப்புன்னு தான் சுத்திட்டு இருக்கிறேன். கபடிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சுப்பா. ஹோட்டல் கடை ஓனர் பேசுறேன். நாளைக்கு மதுரையில நமக்கு ஒரு மேட்ச் பிக்ஸ் ஆச்சு. கொப்பன்ட்டு ஏதாவது கதை குத்துனே ஃபாஸ்டா கிளம்பி வா. யாருப்பா அது, உங்க ஃப்ரெண்டா? நாளான்ன மேட்சுக்கு இப்பயே கிளம்பிவான்னு சொல்றப்பே தெரிய வேண்டாம், அவங்க எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நாளான்னைக்கு நீ கல்யாணத்துக்கு தான் போற. எனக்கு இருக்குப்பா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம்? அப்ப வேற யாருக்கு தாமா கல்யாணம்? உனக்கும் அப்பாவுக்கும் 60ஆம் கல்யாணமா? என்ன பார்த்தா 60 வயசு ஆன மாதிரியா இருக்குது. என் சொந்தக்கார குடும்பத்துல ஒரு கல்யாணம், நீ போயிட்டு வர. போறதுக்கு முன்னாடி போய் ஒரு குடம் வாங்கிட்டு வந்துருவோம் மொய் வைக்கிறதுக்கு. ஏண்டி குடம் தானே சொன்னேன், வெள்ளி குடம் தான் சொன்னேன். போய் பிளாஸ்டிக் குடம் வாங்கிட்டு வர போறேன்டி. இந்த பழைய குடத்தெல்லாம் தூக்கிட்டு போனா என் இமேஜ் என்னமா ஆகுறது? ஏண்டா பரீட்சையில ஃபெயிலானிய, அப்ப எங்கடா போச்சு உன் இமேஜ்? பாத்தியாமா என் சொல்லத்தா என்ன நினைச்சு உருகி உருகி பாடுறா. ஓய் சொல்லம், இந்த வர 2 பேரும் சேர்ந்து பாடுவா. என்ன சொல்லம் இப்படி கேட்டுப்புட்ட? இந்த பொங்கல் வந்தா எனக்கு வயசு 23 தான் ஆகுது. சோத்து திங்கிறதுக்காக கல்யாணத்துக்கு போகாதங்கிற கேட்டா தானே. அத விடுமா சொல்லம், நீ என்ன அங்கிள்னு சொல்ல ஏத்துக்கிறேன், சோத்த மூட்டைன்னு கூட சொல்ல ஏத்துக்கிறேன். என்ன வேணான்னு மட்டும் சொல்லிடாத சொல்லம். A few moments later. என்னடா பிராக்டிஸ் ஆரம்பிப்போமா? நீ இப்ப ஜாகிங் தான் போகணும். எதுக்குடா சம்பந்தமே இல்லாம ஜாகிங் போக சொல்ற? அப்பதான் தனலட்சுமியை மீட் பண்ண முடியும். அதுல இல்ல தூக்கி போட்டு கொல்லு அப்படி நாட்டலாம் பாட முடியும். என்ன இந்த பொண்ணு நம்மளை விட வேகமா ஓடுது? செல்லோ ஓடாதா, என்னால ஓட முடியாதுன்னு உனக்கே தெரியும், ஓடாதா. ஏமா அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஆட்டைய போட்டு ஓடி வந்துட்டியா? இப்படி துரத்துறாரு. அப்ப நீதான் நான் தேடி வந்த தனலட்சுமியா? வா என் கூட. டேய் என்கிட்ட இருந்து ₹1,00,00,000 கூட எடுத்துக்க. ஏயா உன்னை பார்த்தாலே மாடு மேய்க்கிறவ மாதிரி இருக்க, உன்கிட்ட ₹1,00,00,000 இருக்குதா? தப்பு 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 தப்பு, அதெல்லாம் நீ கேட்க கூடாது. இது டைலாக். எதுல ஓட்டினேன்? என்கிட்ட இருந்து ₹1,00,00,000 வேணாலும் எடுத்துக்க, சம்பாதிச்சுக்குவேன். இந்த வேட்டி சத்தைய கூட எடுத்துக்க, புதுசா வாங்கிக்குவேன். பின்னாடி நிக்கிதான் அந்த ஜீப்பு, அத கூட எடுத்துக்க. ஆனா என் டார்லிங்க மட்டும் எடுத்துட்டு போகாதடா, அவ என் தனலட்சுமிடா. ஐ லவ் யூடா. எது ஐ லவ் யூவா? இதுக்கு மேல இங்க இருந்தா நான் பைத்தியம் ஆயிருவேன். எடுறா அந்த ஜீப்ப. இந்தாடி நீ இங்கே நில்லு, நான் உள்ள போய் சமாளிச்சுட்டு வரேன். அட தீனி பண்டாரமே, நான் போய் சமாளிச்சுட்டு வரேன்னு சொன்னேன். உன்னெல்லாம் சின்ன வயசுலயே குப்பை தொட்டியில போட்டிருக்கணும். பாவமாச்சுன்னு விட்டா நீ எனக்கே ஆப்ப வைக்கிறியா? நிறுத்துடா, எங்கடா போயிட்டு வர? ஏன்டா கல்யாணத்துக்கு போல? அப்போ அது என் ஃப்ரெண்டு ஒருத்தனை துணைக்கு கூட்டிட்டு போனப்பா. அவனுக்கு திடீர்னு வயித்த கலக்கிருச்சுப்பா. அதனால ட்ரெயினை விட்டு இறங்கணும், திரும்ப ஏறதுக்குள்ள ட்ரெயின் எடுத்துட்டாங்கப்பா. அதனாலதான் அடுத்த ட்ரெயினையே புடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. அப்படி என்னத்தடா தின்னு தொலைச்சான் உன் ஃப்ரெண்டு? அது ஒண்ணும் இல்லப்பா, போறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா செஞ்ச சாம்பார் தான் நல்லா இருக்குன்னு 4 டைம் ஊத்தி ஊத்தி சாப்பிட்டான்ப்பா. அதோட விளைவு தான்ப்பா இது. அத ஒரு தடவை திங்க முடியாமதான் நானே வெளியில வாங்கி தின்னுட்டு இருக்கேன். அது எப்பறம் உன் ஃப்ரெண்டு 4 தடவை தின்னுட்டு உசுரோட இருக்கான்? அவன் கொஞ்சம் அப்படிதான்ப்பா, சின்ன வயசுல இருந்தே இம்யூனிட்டி அதிகம். அவ்வளவுதானா? உங்க கேள்வி எல்லாம் முடிஞ்சுதா? உள்ள போலாமா? 5 minutes later. அப்பாடா, எப்படியோ 2 பூரி ஆட்டைய போட்டாச்சு. இந்தாடே தனலட்சுமி, ஏண்டா இந்த 2 பூரியா தின்னு தொலை. என்னடி இப்பதான் மெட்ராஸ் வந்த, அதுக்குள்ள கலீஜா பேசுனுக்கிற? இந்தாடி 2 தான் தர முடியும், இல்லன்னா உன் செல்லத்துக்கிட்டே கொண்டு போய் விட்டுருவேன். என்ன விக்கல் வருதா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் வரும்போதே தண்ணி கொண்டு வந்தேன். அதெல்லாம் தர முடியாது. இந்தா இத குடிச்சு விட்டு மேல போய் படு. முத்துப்பாண்டி சாருக்கு நாளைக்கே போனை போட்டு சொல்லிட வேண்டியதுதான்.
ஐயோ என்ன கிளவி கண்டுபிடிச்சிருச்சு. ஏமா இந்த சீன்ல நீ பொட்டு தானே வைக்கணும், எப்படி கண்டுபிடிச்ச? ஏண்டா கொப்பனே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு, நான் கண்டுபிடிக்க மாட்டேன். போய் வேற எங்கிட்ட ஒளிச்சு வைடா. ஏமா அவ மூஞ்சில ஏதோ குறையிற மாதிரி இல்ல. மூஞ்சே அரை